இன்றைக்கி கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் சொல்லிட்டாங்க நான்வெஜ் சமைக்கக்கூடாதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்ச வெஜ்ஜு கோழி குழம்பு இந்த குழம்பு தான். வாங்க இந்த வெஜ்ஜு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அச்சஸெல்லாம் கோழி குழம்பு மாதிரியே இருக்கும். என்ன பீஸ் மட்டும் தான் இருக்காது. அதுக்கான வெஜிடேரியன் சாப்பிட்டு நம்ம திருப்திப்படுத்திக்க வேண்டியதான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே பே லீஃப், நீட்டு வக்கல் நறுக்கின பெரிய வெங்காயம், அது வதங்கிறதுக்கு கேப்லேயே வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹோல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதில் மெயின் மெஜாரிட்டி சோம்பு தான் அதிகமாக இருக்கணும். அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 பல்லுக்கு மேலே எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து 2 சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி புளிப்பு பிடிக்குன்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. அது நல்லா வந்து கண்ணாடி பற்றியதையும் தாண்டி ஒரு பொன் நிறமாக மாறும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மாறும்போது இப்போ அரைச்சிருக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இது பேஸ்ட்டாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிட்ருக்க வெங்காயத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோடைய பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். ஏன்னா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த வதங்கிட்டு இருக்கவே மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நறுக்கி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் ஆயிலாம் தனியாக செப்பரேட் ஆகுது. நல்லா அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து மசாலா ஐட்டங்கள்லாம், அதாவது மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மசாலா எடுப்பீங்களோ அது எப்போது போலுமே நீங்கள் சேர்த்துட்டு இதோடைய பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் நேரம் மாறும் பார்த்தீங்களா? ரெட்டிஷாக அது மாறுற டைமில் நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் போடலாம். நாங்கள் காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு இது சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம். பட் நான் உருளைக்கிழங்கு அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் கேஸ்ட்ரிக்னால. எனக்கு இதுவே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் மீடியம் வச்சு கொதிக்க விடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பாதி வேக்காடு வேகட்டும். அந்த கேப்பில் வந்து தேங்காய் நறுக்கிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம். ஏன்னா குருமா பார்த்தீங்களா, தேங்காய் கொஞ்சம் கன்சமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது 1 டீஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா, இது கூட முந்திரி இருந்தால் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக சூப்பராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து கடாயை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி வேக்காடு நல்லா வெந்துடுச்சு. ஒரு பாதி வாசி வேகும் போது இப்போ நம்ம அரைச்சிருக்க விழுத தேங்காய், கசகசா, பொரிக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சா போதும். நமக்கு நான்வெஜ் ஸ்டைலில் அதுவும் கோழி குழம்பு டேஸ்ட்டிலேயே இருக்குங்க இந்த வெஜ்ஜு குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா இவ கோழி குழம்பு சொல்கிறா, பட் பீஸ் மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. குழம்பு தான் நான் மெயினாக சொன்னேன். குழம்பு அச்சஸ்லாம் கோழி குழம்பு மாதிரியே இருக்கும். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு கோழி பீஸ் இல்லையா, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதை கடிச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இன்னும் இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மீல் மேக்கர் எதுவும் சேர்த்துக்காமலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.